அப்பா சாமி என்னதானே பண்ணியிருந்தீங்க இத்தனை வருஷமா? சமூக நீதித்துறை அமைச்சர்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமா இருந்தாங்களா இல்லையா? எத்தனை கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா சாதியால பாத்தீங்கன்னா அவங்களுடைய அடிப்படை தேவைகள் ரோடு வசதி, பஸ் வசதி, தண்ணி வசதி இதெல்லாம் இல்லாம எத்தனை கிராமங்கள்ல இருந்து இப்ப வந்து ரீசெண்ட் டைம்ல சமூக நீதித்துறை அமைச்சராக வன்னியரசு ஐயா அவர்கள் வந்த பின்னாடி எத்தனை பேர் வீடியோக்களை எடுத்து போட்டுட்டே இருக்காங்க. நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வட்டத்தை சேர்ந்த ஓட்டைப்பங்கோட்டையில் அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா பஸ் வசதி இல்லை, ரோடு வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் எடுத்து வீடியோ எல்லாம் போட்டிருக்காங்க. ஓட்டைப்பன் கொட்டாயின்ற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து பேசிட்டு இருக்கோம். எங்களுக்கு என்ன கோரிக்கைன்னா ரோடு வசதி இல்ல, குடிநீர் வசதி கூட இல்ல. பசங்க குடிச்சிட்டு வந்து எங்களை டீஸ் பண்றது அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நாங்க பேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். மெயின் ரோடு தான் வேணும் சார். கல்யாணம் கூட பக்கத்துல கடன் வாங்கினாலையும் சாப்பிடுறாங்க. ரோடு வசதி இல்லாதனால 4 பேர் பாதி வழியிலே உயிரிழந்துட்டாங்க. டெலிவரி ஆகுறவங்க கூட்டின்னு போனா பாதி வழியிலே டெலிவரி ஆயிட்டாங்க. ஆம்புலன்ஸ்காரர் வந்து என்னமா செஞ்சு நின்று இவ்வளவு நேரம் கூட்டின ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடாதானாக்க எங்களுக்கு ரோடு வசதி இருந்தா நாங்க கூட்டின்னு வந்துட்டு அப்படின்னு. இங்க வந்து நாங்க சாம்பாளத்துக்கு ஸ்கூலுக்கு போகணும்னா 5-6 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு நடந்து வரணும். ஸ்டேஷனுக்கு அடிக்கு போனோம்னா நாங்க மலசாந்திரம் போனோம். ஆம்புலன்ஸ் வர முடிய வசதி இல்லாத வீட்டுக்கிட்டே அம்மா நாங்க தூக்கி வரக்குள்ள வீட்டுக்கிட்டே இருந்துட்டாங்க. எங்களுக்கு வந்து ரோடு வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை, தெரு லைட் கூட இல்லை ஊரில். இந்த சேனலை பார்க்குறவங்க எல்லாருமே எல்லாம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நாங்களும் இப்படி ஒரு ஊர் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரிப்படுத்துங்க. எங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும்.